அனைவருக்கும் எனது முகமன்கள். இன்று ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாம். சிறுகதையின் தலைப்பு பொறி. எழுதியவர் ரிஸ்வான் ராஜா. இந்த சிறுகதையானது கல்கி இதழில் பிரசுரமானது. பின் அவர் எழுதிய சிறுகதை தொகுப்பான தீர்மானம் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றது. பிறகு சமீபத்தில் வாசகசாலை இணைய இதழிலும் அனுமதியோடு மறுபிரசுரம் செய்யப்பட்டுள்ளது. சரி, இப்பொழுது கதைக்குள் போகலாம். பொறி. இந்த சிறுகதை இப்படி தொடங்குகிறது. நல்ல கும்மி இருட்டு. அப்படியே உள்ள இருக்க நுழைஞ்சு பார்த்தா அப்படியே எங்கேயோ தேங்காய் பத்த தொங்கிட்டு இருக்குது. அப்படியே அதோட வாசனை வந்து இழுக்க அது போய் உள்ள இருக்க அப்படியே எடுத்து இழுத்தா டக்குன்னு கதவு வந்து மூடிக்கிடுச்சு. எலி உள்ள இருக்க நுழைஞ்ச எலி பொறியில மாட்டிக்கிச்சு. ஆஹா, வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு இங்கே அங்கேயும் முட்டி மோதி அது கம்பியெல்லாம் கடிச்சு பாக்குது. அதனால ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே ஆகல, நல்லா மாட்டிக்கிருச்சு. அப்படியே அது போராடிக்கிட்டே வந்து இருக்கு. கொஞ்ச நேரத்துல அறை வந்து திறக்கப்படுது. ஒரு வாலிபன், ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் ரொம்ப சோர்வா வந்து நுழையிறான். விளக்க வந்து போட்ட அப்புறம் தான் கொண்டு வந்த லேப்டாப் பேக்கை மேஜையில் வைக்கிறான். கூடவே உணவு பொட்டலமும் கொண்டு வந்தான். அதையும் லேப்டாப் பேக்ல வந்து வச்சிடறான். ஷூ எல்லாம் கழட்டிட்டு சாக்ஸோட வேற எதுவும் செய்யாம அப்படியே ரொம்ப சோர்வா படுக்கையில போய் கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கலான்னு சொல்லிட்டு போறான். ஒரு கொஞ்ச நேரத்துல அவனுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வருது. டுமாரோ யூ ஷுட் சப்மிட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கெட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதுக்கு வந்து இவன் மறுபடியும் ஒரு மாதிரி பரபரப்பாகி ஒரு டென்ஷன் ஆகி என்ன பண்றான், லேப்டாப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி அது முடிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க பண்ற தப்புக்கு நம்ம எல்லாத்தையும் டாலி பண்ண வேண்டியா இருக்குது. இந்த கணக்கெல்லாம் சரி பண்ணி நம்ம எப்படி இது பண்ண முடியும், இதுல வேற நாளைக்கு வேற சப்மிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு வேலையை வந்து முடிக்கிறான். அவன் வேலையை வந்து முடிக்கும் போது நைட்டு 2 மணி. இதுக்கு இடையில என்னன்னா, இவனை பார்த்த உடனே இவன் அவனோட டென்ஷன், அவனுடைய பரபரப்பு, அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் பார்த்துட்டு நம்மள மாதிரி இவனும் இதை உள்ளருக்கு வந்து மாட்டிக்கிட்டான் போல. அப்ப நமக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எலி வந்து நடுவுல இவனை பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு, நினைச்சிட்டே இருக்கு. அப்புறம் இவன் வந்து சாப்பாடு சாப்பிட வந்து 2 மணிக்கு உட்கார்றான் நைட்டு. இட்லி, தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் மிளகாய் சட்னியும் சேர் மாதிரி அதில் மேலே ஊற்றி இருக்குது. சாம்பார் இருந்த பொட்டணத்தை வந்து பிரித்து அது மேலே ஊற்றுறா. நல்லா வாசனை அடிக்குது. கொஞ்சம் ஒரு வாசனை மாறி இருந்தாலும் அதை வந்து சாப்பிட்றான். இதுக்கு வந்து எலிக்கு வந்து அந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே அப்படியே மீசையெல்லாம் துடிக்குது. எப்படியாவது நமக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருக்கு உள்ள இருக்கைய. அப்போ ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் இது பண்ணிட்டு அந்த பேப்பரை வந்து சுருட்டி இவன் குப்பை போடுறதுக்காக வச்சிருக்க ஒரு அட்டைப்பட்டியை நோக்கி வீசுறான். அந்த அட்டைப்பட்டி எங்க இருக்குன்னா, அலமாரிக்கு பக்கத்துல ஒரு மர அலமாரி ஒண்ணு இருக்குது, அது பக்கத்துல இருக்குது. அதை நோக்கி வீசுறான். அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு சரியா அதுல போய் இது பண்ணாம அலமாரில மோதி கீழே வந்து விடுது. அது வந்து விழுந்த இடம் அந்த அலமாரி கீழே தான் அந்த பொறி வைக்கப்பட்டிருக்குது. அந்த பொறி பக்கத்துல போய் விழுந்த உடனே எலிக்கு வந்து ஓகே, இன்னைக்கு நமக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு, எப்படியாவது அது வெளியில இருக்கிறத உள்ளர இழுத்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணி மூக்கெல்லாம் வெளியில விட்டு அவன் மிச்சம் மீதி அதுல ஒட்டிட்டு இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இது இன்னைக்கு போதுங்கிற மாதிரி அது ஒரு திருப்தியான ஒரு இதுக்கு போயிடுது. இவனும் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கொண்டுட்டு மேலே காணிச்சிட்டு தூங்கிட்டா. காலையில எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு பார்த்தா ஒரு அலாரம் ஒரு 5:30 மணிக்கு வைக்கிறான். இவனுக்கு இருக்கிற அசதி இல்லை, ஏன்னா 2 மணிக்கு மேல தானே தூங்கினா. இவனுக்கு இருக்கிற அசதியில எந்திரிக்க முடியல. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஸ்னூஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு வழியா 6:45 எந்திரிக்கிறான். அவதியா டயத்தை பார்த்துட்டு ஓடுறான் வெளியில. இவன் பார்த்தோன்னா எலிக்கு வந்து ஆஹா, தப்பிச்சுட்டானே, எப்படி தப்பிச்சான், நம்மளும் அப்ப தப்பிக்கலாமான்னு சொல்லிட்டு மறுபடியும் முறுக்க அது வந்து ஓட ஆரம்பிக்குது. அப்ப கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்து தலையெல்லாம் தோட்ட மாதிரி உள்ளருக்கு வந்து நுழையிறான். வெளியில தான் தப்பிச்சு ஓடினானா, அப்புறம் மறுபடியும் ஏன் வந்து மாட்டிக்கிட்டான், சரியான முட்டா பயலா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அது வந்து நினைச்சுக்கிடுது.
அப்போ கொஞ்ச நேரத்துல மறுபடியும் எல்லாமே ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் சீவாமையும் பரபரப்பா லேப்டாப் பேக்கை தூக்கிட்டு வெளியில ஓடுறான். ரூமை சாத்திட்டு அவன் வந்து ஆபீஸ் வந்து கிளம்பிட்டான். அடுத்த நாள், அதாவது அந்த நாள் நைட்டு மறுபடியும் வர்றான். வந்த உடனே என்னடா முந்தின நாள் நைட் நடந்த மாதிரியே நடக்குது, அதே பார்சலு, அதே மாதிரியே வரான். வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை குடிக்கிறான், அப்படியே பெட்ல வந்து உட்கார்றான். அப்ப திடீர்னு அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஒரு நம்பருக்கு, அவன் சேவ் பண்ண வச்சிருந்த ஒரு நம்பருக்கு கால் பண்றான். சொல்லுங்க தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்முனையில ஒரு பெண் குரல் வந்து கேக்குது. இது மாதிரி நாளைக்கு RR கம்பெனியில பாலாஜின்னு ஒருத்தர் வந்து வருவாரு. அவருக்கு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அது என் கேபினோட டிராயர்ல இருக்குது. நான் வர்றதுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா அதை எடுத்து நீங்க வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். கண்டிப்பா கொடுத்துறேன் தாஸ், ஆனா கீ என்கிட்ட இல்ல ஓப்பன்ல தான் இருக்குது. அப்போ ஓகே, நான் கொடுத்துட்றேன், யூ டேக் கேர், குட் நைட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவனும் வந்து பதிலுக்கு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை ஆஃப் பண்ணிடுறான், அணைச்சிடுறான். இதுக்கு வந்து ஒன்றும் புரியல. காலையில வந்து கீழே வெளியில போனா, அப்புறம் உள்ள இருக்கும் வந்தான், அப்புறம் மறுபடியும் வெளியில போனா, மறுபடியும் உள்ள இருக்கும். அவன் நினைச்சா வரலாம், நினைச்சா இவன் தப்பிச்சிருவான் போல, நம்ம நிலைமை தான் அங்க மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலி மறுபடியும் ரொம்ப ஒரு டென்ஷனாவே அலைஞ்சிட்டு இருக்குது. பசியும் கூட. இவன் வழக்கமா அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட வந்து உட்கார்றான். உட்கார்ந்தோடனே இப்ப இன்னைக்கு வந்து எலிக்கு சாப்பாடு கிடைக்கல. என்ன பண்றது, ஏது பண்றது, இங்க இருந்து போகணுமே, இப்படியே நம்ம இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி அந்த உருட்டுற சத்தம் கேட்ட உடனே என்ன இதுன்னு சொல்லிட்டு இவன் நெருங்கி போய் பாக்குறான். எலி வந்து உள்ள இருக்க சிக்கி இருக்குது. ஓகே, ஓனர் சொன்ன மாதிரி க்ளூ வச்சா கூட வந்து எலி ஏதாவது செத்துக்கிறது ஸ்மெல் வரும், இப்படி வச்சது நல்லா போச்சு, மாட்டிக்கிட்டியா, நீ தானே என்னுடைய மொபைல் ஒயரு ஷூலாம் நீ வந்து எல்லாம் கட் பண்ணி வச்ச, மாட்டிக்கிட்டியா, இரு உன்னை கொல்றேன்னு சொல்லிட்டு இவன் அதை எடுத்துட்டு வெளியில போறான். வெளியில போனா கொஞ்ச நேரம் போனோடனே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வந்து மாறுது. அதை அப்படியே தூக்கி முகத்துக்கிட்ட வச்சுட்டு, இந்த முறை நான் உன்னை வந்து விடுறேன், மறுபடியும் நீ வந்தீங்கன்னா உனக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரிய திறந்து விடுறான். அது விருட்டுன்னு ஓடி எங்கேயோ மறைஞ்சிடுச்சு. அவன் மறுபடியும் உள்ள இருக்க வந்து அறைய சாத்திக்கிறாங்கிறதோட கதை வந்து முடியுது. ரொம்ப நல்ல கதை இது. அதாவது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி அவனுடைய அந்த உத்தியோகமும் அந்த அறையும், அதை வந்து கரெக்ட், அதுல ஏற்படுற மன உளைச்ச அந்த ப்ரெஷரு, அது எங்கேயுமே போக முடியாம ஒரு நேரங்கட்ட நேரத்துல வர்றது, ஏதோ ஒரு இதுக்கு வந்து சாப்பிட்றது, தூங்குறது, மறுபடியும் எந்திரம் போல ஓடுறது, அந்த அந்த அறையும் சரி, அவன் பாக்குற பணியும் சரி, ஒரு சிறை மாதிரி, ஒரு பொறி மாதிரி இந்த கதை வந்து உருவப்படுத்துது. ரொம்ப சிறப்பா சொல்லப்பட்டிருக்குது. அதனாலேயே திரும்பவும் மறுபிரசுரம் ஆயிருக்குங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த கதையை உங்களோட பயந்துட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.